நீங்க நெனச்சு பார்த்துருக்கலாம், எதுக்குடா இவ்ளோ கஷ்டப்பட்டு அவன் முன்னேறினாலும், நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. எந்த ஒரு காசும் கையில நிக்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டுட்டே போயிட்டுருக்கோம். நம்ம லைஃப் இப்படியே போயிருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெறைய இடத்துல நீங்க யோசிச்சிருக்கலாம். அப்படி நீங்க யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இன்றைய நாள பயன்படுத்துங்க. பௌர்ணமி, அமாவாசை இந்த மாரி நாட்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான டேஸ். எல்லா விஷயங்களுக்கும் ட்ரை பண்ணலாம். அதுவும் பர்ட்டிகுலரா சக்திகளுக்கு சக்தி கூடுமாம். நம்ம கும்புற பராசக்தி அன்னை இருக்காங்க இல்லையா? அந்த தெய்வங்களுக்கெல்லாம் வந்து சக்தி அதீதமா செயல்படுற ஒரு நாள்னா அமாவாசை, பௌர்ணமின்னு சொல்றாங்க. நீங்க குலதெய்வ வழிபாடு எந்த விஷயம் நீங்க செய்றதா இருந்தாலும், இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்தையும் செய்யுங்க. எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கோவில் பக்கத்துல இருந்துச்சுன்னா திரிசூலம் இருக்கும். அந்த திரிசூலத்துல கொண்டு போயி எலுமிச்சம்பழத்த குத்தி வச்சுட்டு வரணும். கூடவே இந்த மந்திரத்தையும் சொல்லணும். ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இது என்னன்னா, காளி கோவில்ல செய்றது செம பவர்ஃபுல்ன்னு சொல்றாங்க. இத எதுக்கு நம்ம பண்ணணும்னு சொன்னா, உங்க லைஃப்ல யாராவது தொடர்ந்து பிரச்சனை குடுத்துட்டே இருக்காங்க, தடைகள குடுத்துட்டே இருக்காங்க, எதுலயுமே ஒரு முன்னேற்றம் வரமாட்டேங்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நிம்மதி இல்ல. இவ்ளோ கஷ்டம் நீங்க பட்டுட்டுருக்கீங்கன்னா, இத செஞ்சாலே போதும்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் அமாவாசை, பௌர்ணமியில செய்யும்போது நல்ல பவர் உங்களுக்கு காமிக்கும். காளி கோவில்ல செய்றது இது சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. உங்க வீட்டு பக்கத்துல காளி கோவில் இருந்துச்சுன்னா, அங்க போய் செய்யுங்க. சப்போஸ் காளி கோவில் எல்லாம் இல்ல அப்படின்னா, துர்க்கை அம்மன், இல்ல மாரியம்மன், அம்மன் சன்னதி எந்த கோவிலா இருந்தாலும் பரவால்ல. இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க அங்க செய்யலாம். இந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத ஒரு 7 வாட்டி நீங்க சொன்னாலே போதும். 7 வாட்டில ஆரம்பிச்சு எத்தன தடவ வேணா நீங்க சொல்லலாம். அந்த எலுமிச்சங்கனிய குத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்த நீங்க சொல்லும்போது, உங்களுக்கு தடைகளா இருக்கிற எல்லா விஷயங்களையும் அது சரி பண்ணி குடுத்துரும். அதே மாரி எந்த நபர் உங்களுக்கு பிரச்சனை குடுக்குறாங்களோ, அவங்க விலகி போயிடுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நல்ல பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க, நல்ல தொழில்ல இருக்கவங்க, நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னாலே காளி கோவில்ல தான் இருப்பாங்க. காளி கோவில் இல்லாதவங்க அம்மன் கோவில்ல பண்ணுங்க. அம்மனுக்கும் அதே சேம் பவர் தான் இருக்கும். பட் காளிங்கிறது பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பவர் காமிக்கும். அதனால காளி கோவிலுக்கு நான் சொல்றது. இருந்துச்சுன்னா பண்ணி பாருங்க. அவங்கலாம் தொடர்ந்து அந்த விஷயத்த செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி பவர்லாம் இருக்குங்கிறது. கனிங்கிறது, இந்த எலுமிச்சங்கனிங்கிறது 1 அல்லது 3 வந்து நம்ம பயன்படுத்தலாம். திரிசூலம் அப்படிங்கிறது 3 அந்த கோடுகளை உடையது. அதில வந்து நீங்க சாதாரண பிரச்சனையா இருந்தா 1 நீங்க குத்தி வச்சுட்டு வரலாம். 1 எலுமிச்சம்பழம் குத்தி வச்சுட்டு வரலாம். இல்ல பிரச்சனை ரொம்ப வீரியமா இருக்குன்னா, நீங்க அந்த 3 கோடுகள்லயுமே அந்த ஷார்ப்பான அந்த 3 ஏரியாலயுமே 3 கனிகள கூட குத்தி வச்சுட்டு வரலாம். இத நீங்க அமாவாசை, பௌர்ணமிக்கு மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இப்படி செஞ்சுட்டு வரும்போதே, அது எந்த தடையா இருந்தாலும் பரவால்ல, எந்த நபரா இருந்தாலும் பரவால்ல, அவங்க உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கவே மாட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தடங்கலா இருக்கவே இருக்காது. அத அப்படியே அடியோட சரி பண்ணிரும்னு சொல்றாங்க. அவசியம் அந்த விஷயத்த நீங்க இன்னைக்கே செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இந்த சான்ஸ் விட்டீங்கன்னா, மறுபடியும் கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு லைக் குடுங்க. தேங்க் யூ ஸோ மச்.